தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் காரின் மேற்கூரையை திறந்து கையில் பீர் பாட்டிலை ஏந்தியவாறு காதலியுடன் லூட்டியடித்து சென்ற ரோட் ரோமியோவை போலீசார் கைது செய்தனர். ஜாலியாக உலா வந்த வீடியோவால் சோலையை முடித்துக் கொண்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? இப்படி காதலியுடன் லூட்டியடித்து ஜாலி ரைடு சென்ற ரோடு ரோமியோ இவர்தான். கெத்து காட்டுவதாக நினைத்து பீர் பாட்டிலுடன் காரில் பறந்தவரை பிடித்து ரக்கையை உடைத்து சிறையில் அடைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை ஜூலை 31ஆம் தேதி வேலை முடிந்து வீடு திரும்பிய பரபரப்பான வாகன ஓட்டிகளுக்கு நடுவில் TN09 BM 6768 பதிவெண் கொண்ட கருப்பு நிற ஹுண்டாய் கார் ஒன்று கூலாக சீறி பாய்ந்தது. அதில் பயணித்த காதல் ஜோடி காரின் சன்ரூஃப் வழியாக நின்றபடி பீர் பாட்டிலுடன் லூட்டியடித்துக் கொண்டே சென்றனர். ராஜாராணி நயன்தாராவை போல் தன்னை நினைத்துக் கொண்ட அந்த பெண் உற்சாக அருவியில் ஊற அவருக்கு கம்பெனி கொடுத்த காதலன் கையில் பீர் பாட்டிலுடன் குதூகலத்தில் கரைந்திருந்தார். பயணத்தின் போது மது அருந்துவது தண்டனைக்குரிய குற்றம் என்பது தெரிந்தும் காதல் ஜோடி அதை கண்டுகொள்ளாமல் வெட்ட வெளியில் பலர் பார்க்க சாவகாசமாக மதுபாட்டிலுடன் காரில் சென்றிருக்கிறார்கள். ஜாலியாக லூட்டியடித்து சென்ற இந்த வீடியோ சோசியல் மீடியாக்களில் பரவி மதுபோதை ஜோடிக்கு வார்னிங் கொடுக்க போவது யார் என்ற கேள்வியை எழுப்பியது. இந்த நிலையில் காரின் மேற்கூரையில் லூட்டியடித்த சென்னை பெருங்குடியைச் சேர்ந்த 23 வயதான சஞ்சயை போலீசார் கைது செய்தனர். சர்ச்சைக்குள்ளான அந்த காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். போலீசாரும் பொதுமக்களும் தங்களை கண்காணிக்கிறார்கள் என்பதை மறந்து இது போன்று எல்லை மீறினால் கடைசியில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம்.